மாமேதை முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு இறுதி வணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்கள் இறுதி வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சி. திரு ஜெயராம் ரமேஷ் திரு மன்மோகன் சிங்குடைய செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். 90களிலிருந்து அவரோடு தொடர்ந்து வெவ்வேறு கெப்பாசிட்டிஸில் பிரயாணிப்பவர். காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்கள் திரு ராகுல் காந்தி ஆகட்டும், திரு மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட காங்கிரஸுடைய அத்தனை முக்கிய தலைவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு இறுதி வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சிகளை நேற்று காலையிலிருந்து அவருடைய இல்லத்துக்கு வந்து எல்லோரும் மரியாதை செலுத்தி வந்தார்கள். அவருடைய புகழுடல் காங்கிரஸ் தலைமையகத்தில் வைக்கப்பட்டு வருகிறது. அவர் ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்றாலும் கூட a very consequential prime minister. அவர் ஒரு ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன் என்றாலும் கூட இந்திய அரசியலில் ஒரு தடம் பதித்த ஒரு அரசியல் தலைவர். குறிப்பாக இந்திய பொருளாதார வரலாற்றை எழுதும்போது அவருடைய பெயரை தவிர்த்து ஒரு பொருளாதார வரலாற்றை, இந்தியாவுடைய பொருளாதார வரலாற்றை நம்மால் எழுத முடியாது. அவருடைய அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸுடைய மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி, திரு அஜய் மாக்கன், மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் மரியாதை செலுத்த திரு கேசி வேணுகோபால் மலர் வளையம் வைத்து காங்கிரஸ் தலைமையின் சார்பாக அவருக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்படுகிறது. திரு சோமவள்ளியப்பன் பொருளாதார நிபுணர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு பொருளாதார மாமேதை, அதுவும் பல முக்கிய பொறுப்புகளில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், ஃபினான்ஸ் செக்ரட்டரி இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், கவர்னர் ஆர்பிஐ, டெபுட்டி சேர்மன் பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு முழுமையான ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒரு மாமேதை அவர். அவரை போன்ற ஒரு உதாரணத்தை, இவரை போன்ற இன்னொரு அரசியல் தலைவர் அப்படின்னு உதாரணமாக இன்னொருத்தரை நம்ம காட்ட முடியும். பட் ஹீ இஸ் வெரி எக்ஸப்ஷனல். இந்திய பொருளாதார வரலாற்றில் அவருடைய தாக்கம், அவருடைய லெகசி, அவர் விட்டு செல்லக்கூடிய லெகசின்னு நீங்கள் பார்ப்பது என்ன? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எதிர்பாராமல் வந்து எதிர்பாராதவற்றை செய்து மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றங்களை இந்திய பொருளாதாரத்தில் உருவாக்கினவர். திங்ஸ் ஷுட் கெட் வேர்ஸ் பிஃபோர் தே பிகம் பெட்டர்னு சொல்லுவாங்க. பைட்டிங் த புல்லட். ஆமாம், அதாவது சாதாரணமாக ஒரு பிரச்சனை லேசாக இருக்கிற பொழுது மருத்துவர்கிட்ட போகிறதில்ல. திடீரென்று தீவிரமான உடனே மருத்துவர்கிட்ட போய் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடக்கும். அது மாதிரி இந்திய பொருளாதாரம் மெல்ல 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 போய் அது ஒரு நாடி துடிப்பு ரொம்ப குறைந்து போன நிலையில் தற்செயலாக வேறு காரணங்களுக்காக இல்லாமல் ஒரு தேர்ந்தெடுத்து நரசிம்மராவ் வந்து எனக்கு இவர் தான் வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவருடைய மனைவி குர்ஷரன் கௌர் அவருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய, இறுதி வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். நரசிம்மராவ் தேர்ந்தெடுத்ததை பற்றி சொல்லும்பொழுது அவர் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்க்க அழைத்திருக்கிறார். அவர் அதை ஒரு ஜோக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளையே அமைச்சராக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. அடுத்த நாள் கணிந்து கொண்டு மரியாதையா ட்ரெஸ் மாட்டிட்டு ராஷ்டிரபதி பவனுக்கு வா என்று சொல்லி அப்படித்தான் அந்த அழைப்பு இறுதியானது. அவர் பதவியேற்றுக் கொண்டார் இந்தியாவுடைய நிதி அமைச்சராக. அந்த அளவில் அவர் வந்தபோது ஒரு காலம் அவருக்கு அந்த அரசியல் பின்புலம் இல்லாதது, அரசியல் அறிமுகம் இல்லாததே ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. அவர் இல்லை என்றால் நிறைய யோசித்திருப்பார்கள். அவர் எடுத்த முடிவுகள், மிக குறுகிய காலத்தில் அவர் எடுத்த மிகப்பெரிய பொருளாதார முடிவுகளை வேறு எந்த நிதியமைச்சரும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டார். இம்மீடியட்டாக டீவேல்யூவேஷன் ஆஃப் ருப்பி, உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க்ஸினுடைய கைக்கே விடுறது அரசனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து. அதற்கு பிறகு இறக்குமதி வரி தீர்வையை குறைக்கிறது, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்று கொண்டு வந்து அரசு மட்டுமே செய்யக்கூடிய கண்ட்ரோல்டு ஐட்டமாக இருந்த 18க்கும் மேற்பட்ட விஷயங்களை 80 விழுக்காடு விஷயங்களை டீகண்ட்ரோல் செய்யும். யார் வேணாலும். those were very unpopular steps those times. அன்னைக்கு ஒரு சோஷியலிச மனோபாவத்தில் நாடு இருந்த ஒரு சூழல். அவருக்கு அது தவிர இது ஒரு எங்கே போய் முடியும், அவருடைய கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஆதரவு இல்லை, எதிர்கட்சியிலையும் ஆதரவு இல்லை.
ஒரு தனிப்பட இது எதையுமே கவனத்தில் கொள்ளாத ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் டெக்னோக்ராட்டாக இந்த நேரத்தில் ஒரு எப்படி ஒரு உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒருத்தர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இறங்கி ஒரு வேலை செய்வாரோ அதுபோல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து இந்தியாவை டிட் நாட் ஒன்லி ரெக்கவர், அதுலேருந்து ஒரு பெரிய நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை திருப்பி விட்டு அந்த பாதையில் தான் இன்றைக்கும் நம்ம பயணித்துட்டு இருக்கோம். அவருடைய இறுதி பயணத்தை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து அவர் தொடங்க போகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.